அதை ஏத்துப்பானா, அல்ல நம்மளை கண்ணியப்படுத்துவானான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா போதும். இங்க யாரை திருப்திப்படுத்தணுமோ அவனை திருப்திப்படுத்தினா அவன் எல்லாரையும் திருப்திப்படுத்திடுவான். நீ அவனை திருப்திப்படுத்தாம இவனை திருப்திப்படுத்தணும், அவனை திருப்திப்படுத்தணும், அவரை நேர்த்துக்கணும், இவரை நேர்த்துக்கணும்னு போனீங்கன்னா கடைசி வரைக்கும் நல்லா திருப்தி அட மாட்டான். அவனை திருப்தி அடாம நீ யாரை திருப்திப்படுத்தியும் போதுன்னு இல்லைல்ல, திருப்தி ஆகாது. மனிதனை திருப்திப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கை ஃபுல்லா நீங்க அம்மா அப்பாக்காக வாழ்ந்திருந்தாலும், வாழ்க்கை ஃபுல்லா உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க வாழ்ந்தாலும், வாழ்க்கை ஃபுல்லா நீங்க உங்க மனைவிக்காக வாழ்ந்தாலும், அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க துபாயில சவுதியில எல்லா ஊர்லயும் உழைச்சி 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 குடும்பத்துக்கு கொடுத்து கொடுத்து இறச்சி போய் அவன் 60 வயசுல வந்து நிப்பான் வீட்டுல, எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்டுருவான். அப்பதான் அவனுக்கு உலகமே புரியும். என்னடா இவ்வளவு நாள் யாருக்காக நான் வாழ்றோம் அப்படிதானே? எவ்வளவு பேர் நம்ம கேள்விப்படுறோம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும். எனக்கு அதை செஞ்சியா இதை செஞ்சியான்னு கேட்டுருவாங்க. அவன் நைட்டு பகலுமா ஒரு குட்டி குண்டு ரூம்ல 10 பேரோட சேர்ந்து படுத்து